நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 89. அரியணை அமைதல். உத்தரன் அரண்மனைக்குள் நுழைந்து தன் அறைக்கு சென்றதுமே, நான் சற்று இளைப்பாற வேண்டும் என்றான். அவனுடன் வந்த படைத்தலைவன் சங்காரகன், இளவரசே, நமக்கு பொழுதில்லை, குடியவை கூடிவிட்டிருக்கிறது, சாளரங்கள் வழியாக நம் மக்கள் கொந்தளிக்கும் ஓசை கேட்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் அணியாடை புனைந்து அரசவைக்கு வந்தாக வேண்டும் என்றான். வெறும் அவை நிகழ்வுதானே, சற்று ஓய்வெடுத்த பின் வருகிறேன், என் புண்ணை அவிழ்த்து கட்ட வேண்டும் என்றான் உத்தரன். இது வெறும் அவையல்ல, அரசர் தங்களுக்கு மகாகீசகரின் உடைவாளை அளிக்கவிருக்கிறார் என்றான் சங்காரகன். உத்தரன், அதெதற்கு என்றான் சலிப்புடன். சங்காரகன் சற்று வியந்து அதை மறைத்த பின், மகாகீசகரின் உடைவாளை 2 தலைமுறையாக எவரும் ஏந்தியதில்லை இளவரசே. களம் வென்று அவையமரும் அரசு குடியினருக்குரிய சடங்கு. அதை உருவி மூதாதையர் முன் தாழ்த்தி உறுதிமொழி உரைப்பது. சதகர்ணிகளை வென்று மீண்ட போது கீசகர் அதை இடையணிய விரும்பினார். குலநெறி ஒப்பவில்லை. அவர் கொண்டிருந்த பெருங்கனவே அதுதான் என்றான். உத்தரன், ஆம், அறிவேன். ஆனால் இச்சடங்குகள் எதற்கும் ஆழ்பொருள் எதையும் நான் காணவில்லை என்றான். பின்னர், நன்று, நான் வந்து விடுகிறேன் என்றான். சங்காரகன் வணங்கி விடை பெற்றான். ஏவலன் அவன் ஆடைகளை கழற்றினான். புண்ணை கட்டியிருந்த துணியின் மேல் குருதி ஊறி கசிந்து கொண்டிருந்தது. புண்வாய் திறந்து விட்டிருக்கிறது, நெடும் பயணம் என்றார் முதிய ஏவலர் சாரதர். கோட்டைக்கு பின் அரச பெருவீதியை கடப்பதே கடினமாக இருந்தது. அதன் பின் அரண்மனை வாயிலில் வரவேற்பு சடங்குகள். ஒவ்வொருவரையாக குனிந்து வணங்கி முறைமை சொல் உரைத்தேன். உள்ளே கசியும் புண்ணுடன் முகம் மலர்ந்திருப்பது எப்படி என்று கண்டு கொண்டேன். சாரதர் சிரித்து, அரச பொறுப்பு என்பது முடிவில்லாத ஒரு கூத்தில் நடிப்பதே என்பார்கள் என்றார். அவன் மஞ்சத்தில் படுத்து கொண்டான். கால்களை நன்றாக நீட்ட வேண்டும் என எண்ணிக்கொண்டிருக்கையிலேயே துயிலில் ஆழ்ந்தான். கரவு காட்டில் நில ஒளி அலையடித்த சிற்றாற்றின் கரையினூடாக நடந்து கொண்டிருந்தான். ஆற்றின் மறுகரையில் நீல் குழல் அலையலையாக சரிந்த பெண் ஒருத்தியை கண்டான். திரண்ட பெருந்தோள்கள், கரிய கற்சிலை முகம், நீல் விழிகள், பிழையற்ற வளைவு கொண்ட மூக்கும் முகிலிதழ்களும். அவள் அவனை நோக்கவில்லை. அவன் நீர்வெளியில் அவள் நிழலையே நோக்கி கொண்டிருந்தான். ஆறு பெருகி ஓடிக்கொண்டே இருக்க அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். ஏதோ தோன்ற விழி தூக்கி நோக்கினான். அவள் அங்கே இல்லை. அவளுடைய நீர் பாவை மட்டும் அங்கேயே இருந்தது. களம் ஒலித்த ஓசையை மணியொலி என கேட்டு விழித்து கொண்டான். குறுகிய துயிலில் அவன் உள்ளம் நீராடி எழுந்தது போல் புத்துணர்வு கொண்டிருந்தது. வெண்கல கிண்ணத்தை பீடத்தில் வைத்த மருத்துவர் நாசிகர், அவிழ்த்து கட்ட வேண்டும் இளவரசே என்றார். சிவமூலி கொண்டு வந்துள்ளோம், ஆனால் உடனே அவை நிகழ்வுகள் உள்ளன என்றனர். சற்று குறைவாக என்றார். தேவையில்லை என்றான் உத்தரன். சற்று வலி இருக்கட்டும். தேடியடைந்த நகை போன்றது இந்த புண். அதை முழுமையாக அறிய வேண்டுமல்லவா? நாசிகர் அவனை திகைப்புடன் நோக்கிவிட்டு தன் உதவியாளனை பார்த்தார். அவனும் திகைப்பு கொண்டிருந்தான். நாசிகர் உத்தரனின் கட்டை சிறிய கத்தியால் வெட்டி விலக்கினார். குருதியுடன் சேர்ந்து ஒட்டி சேறு உலர்ந்தது போல் இருந்தது. அவர் அதை பிடித்து கொண்டு அவன் விழிகளை நோக்க அவன் புன்னகைத்தான். அவர் அதை விரைந்து இழுத்து கிழித்தெடுத்தார். அவன் பற்களை கடித்து கழுத்தை இறுக்கினான். ஆனால் புன்னகை அவ்வாறே இருந்தது. புண்ணிலிருந்த பஞ்சு கருஞ்செம்மை நிற பொறுக்கென விலகியது. குருதி வழியே அதன் மேல் பஞ்சை வைத்து அழுத்தி துடைத்தார் நாசிகர். அவர் கட்டுப்போட்டு எழுவது வரை அவன் ஓசை ஏதுமின்றி அமர்ந்திருந்தான். அவர் கைகளை நீரில் கழுவிய போது, முடிந்ததா என்றான். அவன் விழிகள் சிவந்திருந்தன. ஆம் என்றார் நாசிகர். அவன் எழுந்து கொண்டான். நீராடல் ஆகாது. உடலை மென் பஞ்சு நீரால் துடைக்கலாம். என் உதவியாளர்களை செய்வார்கள் என்றார் நாசிகர். உத்தரன் தலை அசைத்தான். அவர் வணங்கி விலகிச் செல்ல அவருடைய உதவியாளன், சற்று நேரம் ஓய்வெடுத்த பின் என்றான். தேவையில்லை,
என்றான் உத்தரன். அவன் நீராட்டறைக்கு சென்று நறுநீர் பஞ்சால் உடலை துடைத்துவிட்டு மீண்டான். அணியர் அவனுக்கு அரச ஆடையும் அணிகளும் சூட்டினர். ஆடியில் எழுந்த தன் உருவை நோக்கி கொண்டிருந்தான். அவன் அறியாத அயலான். அணியன் அஞ்சியபடி, முடிந்துவிட்டது இளவரசே என்றான். நன்று என அவன் திரும்பி கொண்டான். பிழை ஏதும் இருந்தால் என அவன் சொல்ல விலகும்படி கை காட்டிவிட்டு அவன் நடந்தான். அணியன் பின்னால் வந்து அவன் இடையாடையின் ஊசி ஒன்றை சீரமைக்க முயல, விடு என்று அவனை விலக்கினான். அவனுக்காக ஏவலரும் அகம்படியினரும் காவல் வீரர்களும் காத்து நின்றிருந்தனர். அவன் படிக்கட்டின் மேல் தோன்றியதும் மங்கள இசையும் வாழ்த்தொலிகளும் எழுந்தன. பெண்டிர் குரவையிட்டனர். அவன் படிகளில் இறங்கி வந்து அங்கே நின்றிருந்த சிற்றமைச்சரிடம், அரசர் அவை புகுந்து விட்டாரா என்றான். இல்லை இளவரசே, படைத்தலைவர் சங்காரகர் போர் நிகழ்ந்ததை விரித்துரைக்கிறார். அரசர் தங்களுக்காக சிற்றறையில் காத்திருக்கிறார். சிற்றமைச்சர் குரல் தாழ்த்தி, நெடுநேரமாகிறது, தங்களுக்காக காத்திருப்பதாக சொல்லவில்லை. ஆனால் அதற்காகவே என அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. வாயிலை எட்டி பார்த்து கொண்டும் எரிச்சலுற்று அனைவரையும் கடிந்து கொண்டும் இருக்கிறார் என்றார். உத்தரன் புன்னகைத்து நடக்கையில் சாளரம் வழியாக ஏரி அம்புகள் வானில் எழுவதை நோக்கினான். என்னது என்றபடி நின்றான். நாடெங்கும் 12 நாள் போர்க்களியாட்டுக்கும் உண்டாட்டுக்கும் அரசர் ஆணையிட்டிருக்கிறார் என்றார் சிற்றமைச்சர். உத்தரன் எரிச்சலுடன், போர் என்பது களியாட்டல்ல. நேற்று வரை நம்முடன் இருந்த 817 வீரர்கள் இன்றில்லை என்றான். சிற்றமைச்சர், போர்பலி என்பது உயிர் வேள்வி, அவர்களின் நினைவை போற்றவும் என்று சொல்ல தொடங்க உத்தரன் கை காட்டி அமர்த்தி, எல்லா இறப்பும் இறப்பு மட்டுமே, அப்பாலுள்ள அனைத்தும் சூதர் பாடல்களின் அளவுக்கே பொருள் கொண்டவை என்றான். இக்களியாட்டுக்கள் அவர்களை நினைவு கூர்வதற்காக அல்ல, மறந்து விடுவதற்காகவே. சென்று கேட்டு பாருங்கள். அங்கே கள்ளுண்டு கூத்தாடுபவர்களில் எவருக்காவது எத்தனை பேர் பலியாயினர் என தெரியுமா என்று. அவன் கசப்புடன் இதழ் வளைய புன்னகைத்து முன்னெடுக்க சிற்றமைச்சர் பின்னால் வந்தார். அவர்கள் இல்லை, நாங்கள் இருக்கிறோம். இதோ எழும் களிக்கூச்சலின் பொருள் அது ஒன்றே என்றான் உத்தரன். சிற்றமைச்சர் ஒன்றும் சொல்லவில்லை. இடைநாழிகளின் ஊடாக வாழ்த்தொலிகள் சூழ உத்தரன் நடந்தான். எதிர்ப்படும் ஒவ்வொரு விழியும் பிரிதொன்றாக இருந்தது. ஒவ்வொரு உடல் மொழியிலும் தெரிந்த மாறுதல் அவர்கள் நோக்குவது தன்னை அல்ல என அவனை எண்ணச் செய்தது. நிமித்திகன் வரவறிவித்து முன் செல்ல கொடிக்காரனை தொடர்ந்து அணிச்சேடியரும் மங்களச்சூதரும் நிறைவகுக்க அவன் நடந்தான். அகம்படியினர் பின்னால் வந்தனர். சிற்றறை வாயிலில் அரசரின் கொடியினனும் சேடியரும் அகம்படியினரும் நின்றிருந்தனர். அவன் அன்னையும் உத்தரையும் அவன் மீண்டு வந்தபோது அரண்மனை முற்றத்திற்கு வந்து வரவேற்றார்கள். நெறிகளின்படி அரசரை அவன் அவையில்தான் சந்திக்க வேண்டும். அவன் அவரிடம் சொல்லும் சொற்கள் சூதர்களிடம் பாடலாகும், நூலாகும். கொடிவழியினர் கதை என கேட்பார்கள். அவன் சொல்வதற்கும் அதற்கும் ஒருவேளை எந்த தொடர்பும் இருக்காது. ஆனால் அவன் அதை தொடங்கி வைக்க வேண்டும். அவன் வரவை அறிவித்த ஏவலன் தலை வணங்க ஒரு கணம் தயங்கிவிட்டு உள்ளே நுழைந்தான். விராடர் புலிக்கால் பீடத்தில் நிமிர்ந்து அமர்ந்திருந்தார். அவன் வருவதை அறியாதவர் போல மறுபக்கமாக முகம் திருப்பி அங்கே நின்றிருந்த சேடியிடம் வாய்மணம் கொண்டு வரும்படி விரல் சுட்டி ஆணையிட்டார். அவள் தாளத்தை கொண்டு வந்து நீட்ட அதில் ஒரு நறும் பாக்கு துண்டை எடுத்து வாயிலிட்டு மென்றபடி அவனை பார்த்தார். அவன் தலை வணங்கி, தங்கள் பெயருக்கு பெருமை சேர்த்து விட்டேன் தந்தையே என்றான். விராடர் அவன் விழிகளை சந்திக்காமல் வெறுமனே தலை அசைத்த பின், அவையில் என்ன பேச வேண்டும் என்பதை ஆபர் எழுதி அளிப்பார், அதை 2 முறை படித்துவிடு, வாயில் வந்ததை உளறி அங்கே நகைப்புக்கிடமாக வேண்டாம் என்றார். உத்தரன் ஆணை என்றான். விராடர் மிகையான சலிப்புடன், உன் அன்னை ஏதோ காட்டுக்கலி ஆலயத்திற்கு சென்று பூசைகை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். என்னால் அங்கெல்லாம் வர முடியாது. இங்கு பல நிகழ்வுகள் உள்ளன என்றார். உத்தரன், நானே சென்று வருகிறேன் என்றான். வெளியே கொம்புகளும் முரசுகளும் முழங்கின. உன் அன்னையும் உத்தரையும் அவை புகுகிறார்கள் போலும். இந்த முறைமைகள் எதையும் விடமாட்டார்கள் என்றார் விராடர்.
சலிப்பு நிலை கொண்ட முகத்துடன் எழுந்து கொண்டு, அந்த மூடன் அவன் போர் முகத்தில் ஆற்றியதை பற்றிய பொய்களை எல்லாம் முடித்துவிட்டான் என்றால் நாம் அவை புகலாம் என்றார். உத்தரன் அருகே நின்ற சேடியின் விழிகளை நோக்கிய பின் திரும்பிக் கொண்டான். சிற்றமைச்சர் உள்ளே வந்து வணங்கி, கிளம்பலாம் அரசே என்றார். உத்தரன், குங்கர் எங்கே என்றான். இங்குதான் இருந்தார். எங்கே அவர் என்றார் விராடர். இடைநாழியில் நிற்கிறார் என்றாள் சேடி. விராடர் மெல்லிய ஏப்பம் விட்டு, விரைவில் அவையை முடிக்க வேண்டும். என்னால் நெடுநேரம் அமர்ந்திருக்க இயலாது. உன் பெருமைகளை கொஞ்சம் குறைத்தே சொல்லச் சொல் சூதரிடம். வாய்ப்பு கிடைத்தால் காவியங்களை பாடத் தொடங்கி விடுவார்கள் என்றார். சொல்கிறேன் என்றான் உத்தரன். விராடர் ஏவலர் ஆடை திருத்துவதற்காக நின்றார். அவருடைய ஆடையின் சுருக்கங்களை அவர்கள் நீவி சீரமைத்து ஊசிகளை மீண்டும் குத்தினர். போர் வெற்றி என்பது பெரும்பாலும் தற்செயல். ஒரு வெற்றி வந்ததும் நானே பரசுராமன் என எண்ணிக்கொள்வது மடமை என்றார் விராடர். இவ்வெற்றி நம் கையில் ஒரு வீசப்படாத வேலாக இருக்க வேண்டும். சிற்றமைச்சர் தலைவணங்க விராடர் வெளியே சென்றார். அங்கே வாழ்த்தொலிகள் பெருகி எழுந்தன. இசையும் குரவையும் சூழ்ந்தன. விராடர், ஆபர் எங்கே என்றார். சிற்றமைச்சர் தயங்கி, அவர் அவையில் இருக்கிறார் என்றார். ஏன் என்றார் விராடர். அவர் பேசாமல் நின்றார். உத்தரன் கிளம்பும் பொருட்டு தன் அகம்படியினரை நோக்கி விழி திருப்பும் போது தூணருகே நின்ற கொங்கனை தன் இயல்பாக விழி தொட்டான். முகம் மலர்ந்து அருகே சென்று தலை வணங்கி, அருள்க கொங்கரே, களம் வென்று மீண்டுள்ளேன் என்றான். கொங்கன், வெற்றி மகள் வலமுறைக, திருமகள் இடமுறைக என்று வாழ்த்தினான். உத்தரன் அவன் முகத்தை கண்கள் சுருங்க நோக்கி, என்ன புண் என்றான். கொங்கன், விசிறி பட்டுவிட்டது, பெரிதாக ஒன்றுமில்லை என்றான். எப்படிப்பட்டது? இருட்டில் நடந்தீர்களா என்றான் உத்தரன். குங்கன் விராடர் அப்பால் அவை நுழைவதை நோக்கிவிட்டு, அரசர் அவை நுழைந்து விட்டார் இளவரசே என்ற பின் தன் மேலாடையை அள்ளி சுற்றி கொண்டு முன்னால் சென்றார். உத்தரன், செல்வோம் என்றபடி தன் அகம்படியினரை நோக்கி திரும்பிய போது சிற்றமைச்சரின் விழிகளை ஒரு கணம் பார்த்தான். விரைந்த நோக்கு மட்டுமே தொட்டெடுக்கும் ஒன்றை அறிந்து அவன் உள்ளம் கூர்கொண்டது. என்ன நிகழ்ந்தது என்றான். அவன் குரலில் இருந்த மாறுபாட்டை உணர்ந்ததும் அவர் அச்சத்துடன் பின்னடைந்து, எங்கே இளவரசே என்றார். அவர் முகத்தில் என்ன புண்? சிற்றமைச்சர், ஒன்றுமில்லை இளவரசே என்று சொல்லி மேலும் ஓரடி பின்னால் எடுத்து வைத்தார். உத்தரன் தாழ்ந்த குரலில், இது என் ஆணை என்றான். அமைச்சர் தயங்கிய குரலில், அரசர்தான் என்றார். என்ன நிகழ்ந்தது என்றான் உத்தரன் மேலும் தாழ்ந்த குரலில். நான் அப்போது அரசரின் அறைக்குள் இல்லை. நான் அறிந்ததுதான். தாங்கள் அடைந்த வெற்றியை எண்ணி அரசர் விழிநீர் உகுத்தார், உவகை கொண்டாடினார். உத்தரன், சொல்க என்றான். அவரிடம் குங்கர், அவ்வெற்றி பிருகன்னலையால் தான் என்று சொன்னாராம். அரசர் உளம் பொறாமல் சினம் மீதூர விசிறியால். உத்தரன் இடையில் கை வைத்து சில கணங்கள் நின்றான். பின்னர் நடக்கலானான். நிமித்திகன் சங்கூதி முன் செல்ல கொடிக்காரனும் அணிச்செடியரும் சூதரும் தொடர்ந்தனர். இளவரசே, இவை பிழையாக இருக்கலாம். அமைச்சு அவையில் பேசப்பட்ட சொற்கள். நான் என் சொற்கள் என ஏதும் சொல்லவில்லை என்றபடி அவன் பின்னால் வந்தார் சிற்றமைச்சர். உத்தரன், அவர் அஞ்ச வேண்டியதில்லை என கை காட்டிய பின் அவைக்குள் நுழைந்தான். நிறைந்து விளிம்புகளில் நுரையல எழும் ஏரி போல் இருந்த குடியவைக்குள் உத்தரன் நுழைந்ததும் வாழ்த்தொலி எழுந்து அவன் மேல் அரைந்தது. குடிமுதல்வர்களும் படைத்தலைவர்களும் பெருவணிகர்களும் அமைச்சர்களும் எழுந்து கைகளை தூக்கி அவன் மேல் அரிமலர் தூவி வாழ்த்தினர். கைகளை கூப்பி அவையை வணங்கிய பின் அவன் சென்று அவையில் அமர்ந்திருந்த குங்கனை தாழ்தொட்டு வணங்கினான். பேரரசர்கள் தந்தை என்றும் தெய்வம் என்றும் நிலை கொள்பவர்கள். தங்கள் நல்வாழ்த்துக்களை என்றும் கூறுகிறேன் என்றான். விராடர் திடுக்கிட்டு எழுந்து விட்டார். கை நீட்டி ஏதோ சொல்ல வந்தாலும் அவரால் உளம் கூட்ட முடியவில்லை. ஆபர் எழுந்து கை கூப்பியபடி நிற்க உத்தரன், அமைச்சரே, பேரரசரை நம் அரியணையில் அமரச் செய்க என்றான். விராடர், என்ன செய்கிறாய்? ஒரு சூதனை என்று சொல்லத் தொடங்க ஆபர்,
அரசே, அவர் பெயர் யுதிஷ்டர், பாரத வருஷத்தின் தலைவர் என்றார். யார் என்றார் விராடர். அவர் கைகள் நடுங்கத் தொடங்கின. அவர்தான். ஓராண்டு இங்கே நம்முடன் மாற்றொரு காலத்தை கழித்தனர். நேற்றுடன் அது முடிந்தது. இன்று அவர் குங்கன் அல்ல, தருமராகிய யுதிஷ்டர். விராடர் தள்ளாடும் காலடி எடுத்து வைத்து குங்கரை நோக்கி வந்து, பேரரசே என்றார் கை கூப்பி. எளியவன், என் ஆணவத்தால் என்று திணறினார். குங்கர் அவர் அருகே வந்து தோளில் கை சுற்றி மெல்ல தழுவி, ஓராண்டில் மிக அணுக்கமான பல தருணங்கள் நம்மிடையே அமைந்துள்ளன. பிறந்தது முதல் கண்காணா மணிமுடி ஒன்றை சூடியிருந்தமையால் நட்பென்று எதையும் நான் அறிந்ததில்லை. இங்கே என் குடியும் அரசும் இன்று வெறும் மனிதனாக இருந்தேன். அவ்வண்ணம் பெற்ற நட்பு உங்களுடையது. இதுவே உண்மையில் நான் ஈட்டியது என்றார். விராடர் தலை குனிந்து கண்ணீர் விட்டார். விராடரே, என்றும் என் முதன்மை தோழர் நீங்களே. உங்களுக்கு மட்டும் என்றும் குங்கன் என்றே அமைய விழைகிறேன். இன்று வரை எவ்வண்ணம் என்னிடம் இருந்தீர்களோ அப்படியே இருக்க வேண்டுமென கோருகிறேன் என்றார் குங்கர். விராடர் ஓசையில்லாது விம்மிக் கொண்டிருந்தார். குங்கர் அவர் கைகளை பற்றி, நாம் ஆடும் களங்கள் பல இன்னும் உள்ளன விராடரே என்றார். அவையினர் அப்போதுதான் என்ன நிகழ்கிறது என்பதை புரிந்து கொண்டனர். கலைந்த ஒலி என அவையின் உணர்வு எழுந்து கார்வை கொண்டு சூழ்ந்தது. குங்கர் திரும்பி அவையை நோக்கி, இளையோரே என்று அழைத்தார். ஏவலர் நிறையில் இருந்து வலவனும் கிரந்திகனும் எழுந்து வந்தனர். சேடியர் அருகிலிருந்து பிருகநளை எழுந்து வந்தாள். எங்கே இளையவன் என்றார் குங்கர். அவன் வரவில்லை, தவச்சோலை விட்டு நீங்க உளமிழாதிருக்கிறான் என்றான் அருகணைந்த கிரந்திகன். அவனை நானே சென்று அழைக்கிறேன் என்றார் குங்கர். அழைப்பதா? அப்படியே தூக்கி கொண்டு செல்ல வேண்டியதுதான். இங்கிருந்து விண்ணுக்கு செல்ல முடியுமா என்று பார்க்கிறான் மூடன் என்றான் வலவன். இளையோரே, இவர் என் தோழர், இனி என் இடத்தில் என்றும் இருக்கப் போகிறவர் என்றார் குங்கர். வலவன் வந்து விராடரின் கால்களை பணிந்து, வாழ்த்துக மூத்தவரே என்றான். விராடர் நடுங்கும் கைகளால் அவன் தலையை தொட்டு, வெற்றியும் புகழும் சேர்க என்றார். பிருகநளையும் கிரந்திகனும் அவர் கால்களை தொட்டு வணங்கினர். குங்கர், இங்கே சைரந்திரியாக இருந்தவள் என் அரசி திரௌபதி என்றார். சுதேஷ்ணையின் அருகே நின்றிருந்த சைரந்திரி தலை வணங்கினாள். சுதேஷ்ணை உரத்த குரலில், ஆம், நான் எண்ணினேன். இவ்வாறு நான் பலமுறை எண்ணினேன். வடபுலத்துச் சூதர் அமூர்த்தர் அஸ்தினபுரியின் அரசி குழல் அவிழ்த்திட்டு கானகம் சென்ற கதையை சொன்னபோது இவர்கள்தானோ என்று என் சேடியிடம் கேட்டேன். கேட்டு பாருங்கள் என்றாள். சைரந்திரியின் கையை பற்றி கொண்டு, என் அரண்மனையில் இருந்திருக்கிறீர்கள் பேரரசி, எங்களால் பேணப்பட்டிருக்கிறீர்கள். இனி தலைமுறை தோறும் இது இங்கே கவிஞர்களால் பாடப்படும். நற்பேறு கொண்டவர்களானோம் என்றாள். திரும்பி உத்தரையிடம், வணங்குக, பேரரசியின் வாழ்த்தை போல உன்னை வாழச் செய்வது பிரிதில்லை என்றாள். உத்தரை சைரந்திரியின் கால்களை தொட்டு வணங்க அவள் தலைமேல் கை வைத்து, இல்லம் நிறைக, கொடி வழிகள் பெருகுக என்று சைரந்திரி வாழ்த்தினாள். அவள் தோளை மெல்ல அணைத்து கொண்டு, நீ அறிவாய் என எனக்கு தெரியும் என்றாள். முக்தன் என்னும் வீரர் சொன்னார் என்றாள் உத்தரை. அவள் முகம் துயர் கொண்டது போல் இருந்தது. சுதேஷ்ணே, என்ன முகத்தை அப்படி வைத்திருக்கிறாய்? நீ பாரத வருஷமே கொண்டாடும் மாவீரரிடம் பயின்றிருக்கிறாய். எத்தனை கதைகளில் கேட்டிருக்கிறோம். கதைகள் எல்லாம் இப்படித்தான் நிகழ்கின்றன போலும் என்றாள். உத்தரை மேலும் துயர் கொண்டு தலை தழைத்தாள். விழிப்பீலிகளில் நீர் பிசிறுகள் தெரிந்தன. சுதேஷ்ணை, ஏன் அழுகிறாய் என்ற பின் சைரந்திரியிடம், உவகை கண்ணீர். அவளுக்கு இதெல்லாம் உள்ளம் தாங்காதபடி பெரியவை என்றாள். ஆம் என்றாள் சைரந்திரி. வருக என உத்தரையின் தோளை பற்ற அவளிடம் மெல்லிய திமிரல் ஒன்று வெளிப்பட்டது. உடலில் நிகழாது உள்ளத்தின் அசைவாகவே கைகளுக்கு அது வந்து சேர்ந்தது என்று தோன்ற அவள் உத்தரையின் விழிகளை பார்த்தாள். உத்தரை அவள் நோக்கை சந்திக்காமல் தன் மேலாடையை ஒரு கையால் பற்றி கொண்டு தலை நிமிர்ந்து அரியணையை நோக்கினாள்.
சைரந்திரி புன்னகையுடன் அவள் தோளில் அழுத்தமாக கையை வைத்து வருக என்று மீண்டும் சொன்னாள். விராடர் கை கூப்பியபடி அவையிடம், இன்று விராடபுரி பேரரசாகியது. இனி என்றும் அது இந்திரபிரஸ்தத்தின் பகுதி என்றே இருக்கும். நானும் என் கொடி வழியினரும் அம்மணிமுடியால் ஆளப்படுவோம். ஆம், அவ்வாறே ஆகுக என்றார். அவையினர் எழுந்து நின்று வாழ்த்தொழி எழுப்பினர். தொல்புகழ் கொண்ட விராட அரியணையையும் மணிமுடியையும் இந்திரபிரஸ்தத்தின் பேரரசருக்கு அளிக்கிறோம். அவர் இதை தனது என்று ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ்த்துக என்றார் விராடர். அவையினர் வாழ்த்தொலி எழுப்ப அவைக்கு வெளியே அச்செய்தி பரவி அங்கிருந்தும் முழக்கமாக வாழ்த்தொலி மேலெழுந்தது. விராடரும் உத்தரனும் இரு பக்கங்களிலாக நின்று குங்கரை அரியணைக்கு அழைத்து சென்றார்கள். ஆபர் அரியணையில் அமரும்படி முறைச்சொல் உரைத்து அழைக்க குங்கர் அதில் அமர்ந்தார். மங்கள இசையும் குரவையொலிகளும் பெருகின. சுதேஷ்னை சைரேந்திரியை கைப்பற்றி அழைத்து சென்று குங்கரின் அருகே அரியணையில் அமரச் செய்தாள். ஆபர் ஆணையிட நிஷத குல தலைவர்கள் 7 விராடபுரியின் மணிமுடியை கொண்டு வந்து அளிக்க அதை விராடரும் உத்தரனும் எடுத்து குங்கருக்கு அணிவித்தனர். செங்கோலை ஆபரிடமிருந்து குங்கர் பெற்று கொண்டார். வேதியர் 14 மேடை ஏறி தொல்மொழி ஓதி நீர் தெளித்து வாழ்த்தினர். நிஷதகுல தலைவர்கள் நிறையாக வந்து அரிமலரிட்டு வணங்கினர். செங்கோலும் முடியுமாக அமர்ந்த குங்கரின் இரு பக்கங்களிலும் விராடரும் உத்தரனும் நிற்க சைரந்திரிக்கு பின்னால் சுதேஷ்னையும் உத்தரையும் நின்றனர். வாழ்த்துச் சடங்குகள் ஒவ்வொன்றாக நிகழ்ந்து முடிந்ததும் நிமித்திகன் அவை மேடை ஏறி இந்திரபிரஸ்தத்தின் பேரரசரின் சிறப்புக்காக 12 நாட்கள் விழவும் உண்டாட்டும் நிகழும் என அரசாணையை அறிவித்தான். அதை ஏற்று முரசுகள் முழங்கின. சடங்குகளினூடாக விராடர் நிலை மீண்டு முகம் மலர்ந்திருந்தார். நிமித்திகனை விலகும்படி கை காட்டிவிட்டு அவரே அறிவிப்பு மேடையில் ஏறி, அவையோரே, குடிகளே, நாளை புலரியிலேயே இந்திரபிரஸ்தத்தின் பேரரசரும் பேரரசியும் இளவரசர்களும் விராடபுரியிலிருந்து கிளம்புகிறார்கள். அவர்கள் இங்கிருந்த பெருமை என்றும் நம்முடன் இருக்கும். நமது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அவர்கள் உடன் கொண்டு செல்லட்டும் என்றார். அவை கை தூக்கி ஆரவாரம் செய்தது. விராடபுரியின் கருவூலமே அவர்களுடையது. அவர்கள் விழைகையில் இதன் இறுதி செல்வம் வரை அவர்களின் காலடியில் வைக்கப்படும். ஆயினும் இங்கிருந்து அவர்கள் தாங்கள் நகர் மீள்கையில் நாம் என்றும் குறையா செல்வம் ஒன்றை பரிசாக அளிக்க வேண்டும். அவர் சொல்லப்போவதை காத்து அவை அமைதி கொள்ள சிலர் புன்னகைத்தனர். நாம் அனைவரும் எவ்வாறோ சற்று அறிந்த ஒன்று, அதை அவையில் அறிவிக்கிறேன். இந்திரபிரஸ்தத்தின் இளவரசரும் மாமன்னர் பாண்டுவின் மைந்தரும் வில் யோகியுமான அர்ஜுனர் என் மகள் உத்தரைக்கு ஆசிரியராக அமைந்து இங்கே ஓராண்டு உடனுறைந்தார். அவர் தான் அறிந்தவற்றை எல்லாம் அவளுக்கு மேலும் கற்பிக்கட்டும். அவை சிரிக்கத் தொடங்கியது. நம் இளவரசியை பாண்டவரின் குலமகளாக ஏற்றருள வேண்டும் என நான் அர்ஜுனரையும் அவர் தந்தை வடிவமாக அமைந்த பேரரசரையும் வேண்டிக் கொள்கிறேன் என்று விராடர் வணங்கினார். அவை எழுந்து நின்று உவகை கூச்சலிட்டது. அச்செய்தி வெளியே பரவ விராடபுரியின் தெருக்களிலும் இல்ல முகப்புகளிலும் கூடி நின்றவர்கள் அனைவரும் வாழ்த்து கூச்சலிட்டனர். நகரம் அமைந்தும் எழுந்தும் முழங்கிக் கொண்டே இருந்தது. விராடர் கையமர்த்தி அவையை அமரச் செய்ததும் எங்கிருந்தோ மீண்டும் வாழ்த்தொலி எழுந்தது. உத்தரை தன் குழல் ஆடையால் முகம் மறைத்து மெல்ல விம்மி கொண்டிருந்தாள். அவள் தோளை சுதேஷ்னை பற்றி இருந்தாள். கை கூப்பியபடி அர்ஜுனன் எழுந்ததும் அவை அமைதி அடைந்தது. ஆனால் நகரிலிருந்து எழுந்த முழக்கம் அவர்களை செவியும் நாவும் இல்லாதவர்களாக ஆக்கியது. வெளியே முரசுகள் முழங்கின. கலைந்து சிதறிய பசுக்களை வேட்டை நாய்கள் என முரசொலி அவ்வோசையை ஒன்று சேர்த்து அமைதியடைய செய்தது. பின் செவிகள் முழங்கும் அமைதி எழுந்தது. அர்ஜுனன் அவையை வணங்கிய பின் விராடரிடம், அரசே, தங்கள் மகளுக்கு நான் ஆசிரியனாகவே இருந்தேன், பிரிதொன்றுமாக அல்ல என்றான். விராடர் திகைப்புடன் உத்தரையை நோக்கினார். இந்த காண்வாழ்வில் எந்தையின் நகர் வரை சென்று இன்பங்களில் மானுடன் அறிய கூடுவதனைத்தையும் அறிந்து மீண்டிருக்கிறேன். அரசே, மண்ணில் மானுடன் அடையும் இன்பங்கள் அனைத்தும் அறியும் இன்பங்களே. அறிவதற்கேதுமில்லாதவற்றில் இன்பம் என ஏதும் இல்லை. இனி இங்கு நான் அடைவதற்கேதும் இல்லை என்றான்.
நான் அறிய வேண்டியவை இனி என்னை உரித்திட்டு கடந்து சென்று அறிய வேண்டியவை. அனலாடி உருமாறி செல்ல வேண்டிய பாதைகள் அவை. அது நிகழக்கூடும் என்றான் அர்ஜுனன். விராடர் மறுமொழி சொல்வதற்குள், ஆனால் அவையில் எழுந்து நீங்கள் சொன்ன சொல் நிலை கொள்ள வேண்டும். உங்கள் மகள் பாண்டவரின் குலக்கொடி ஆவாள். அவளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் மகன் அபிமன்யுவுக்கு துணைவியாக என்றான். விராடர் முகம் மலர்ந்து, ஆம், அவ்வாறே ஆகுக என்ற பின் நிமித்திகனை நோக்கி கை தூக்கினார். அவன் அறிவிப்பு மேடையில் ஏறி, அவை அறிக, நுண் வடிவில் வந்த மூதாதையர் அறிக, என்றும் சூழ்ந்திருக்கும் தெய்வங்கள் அறிக, விராட இளவரசி உத்தரையை பாண்டவர் குலத்து இளவல் அபிமன்யுவுக்கு அறத்துணைவி என அளிக்க விராடபுரியின் அரியணை அமர்ந்த அரசர் தீர்க்கப்பாகோ ஒப்புதல் அளிக்கிறார் என்று கூவினான். அவை எழுந்து வாழ்த்து கூவ மீண்டும் நகரம் ஒலி வடிவென்று எழுந்து வானை அறைந்தது. உத்தரன் உத்தரையை நோக்கினான். முகத்தை மூடிய ஆடைக்குள் அவள் உணர்வுகள் ஏதும் தெரியவில்லை. ஆனால் தோள்கள் இறுகி முன் குறுகியிருந்தன. சுதேஷ்னை கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். அவன் சைரந்திரியின் விழிகளை நோக்கிய பின் திரும்பிக் கொண்டான். தன் முன் அலையடித்து கொண்டிருந்த பேரவையை முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை என நோக்கினான். வானம் போல, மலைகளைப் போல, கடலைப் போல கண்முன் எழுந்து நின்றிருக்கும் பேருரு. அறிந்தவரை இது என்று ஒரு பெயரும் அடையாளமும் இட்டு உள்ளத்தில் வைத்து கொள்ளலாம். கைக்கு சிக்கியது வரை பயன்படுத்தி ஆளலாம். அப்பால் அது பெரிதொன்று, அறியப்படவே இயலாதது. விராடர் கண்ணீருடன் ஆபரின் கைகளை பற்றி கொண்டார். பின்னர் குங்கரின் அருகே வந்து கை கூப்பினார். குங்கர் அவரிடம் ஏதோ சொல்ல விழிநீருடன் சிரித்தார். ஒவ்வொன்றும் நிகழ அவன் வேறெங்கிருந்தோ நோக்கி கொண்டிருந்தான். அந்த விளக்கத்தை போர்க்களத்திலும் உணர்ந்ததை நினைவு கூர்ந்தான். மேற்கோளம் 89வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.